பாருங்க நல்லா பாருங்க. போட்டோ எடுக்க போறாங்க. கை கொடுங்க. வேண்டாம்பா. இது மணிக்குட்டி போடுவாங்க. மணிக்குட்டி நீங்க பாருங்க மணிக்குட்டி அந்த பலூன் வேணுமா உனக்கு? இந்த பாருங்க மணிக்குட்டி. சூப்பர் போஸ். சரி வாங்க.
நான் வேறு திருப்பி படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், கூட்டம் பயங்கரமாக இருக்கும். நினைக்கலாம் ஆஸ்டன் ஓ இதா பெரிய பாவுக்கு ஓ கக்ஸ்லின் ஆஸ்டனா ஆச்சரியம் பண்ணியே வச்சிருக்க. ஆமா
கட்சியில் தான் ஏன் மணிக்கூட்டி ஏன் பேஸ்கெட்டில் இருக்கு, இது ஓம் பேஸ்கெட்டில் இருக்கு. கூப்பிடு அப்பதானே பாப்பா. நாளைக்குல பாரு வாவல கொடியானது அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. ஆகவே அருள் கொண்டு அனைவரும் அமர்ந்து கொள்ளவும், அமர்ந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப்பர பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். அருள் கொண்டு டிக்கெட்டுக்கு எடுத்து வர மாட்டேன். இந்த ஓரத்தில் நீனா இந்த வண்டிக்கு இடையில தெரியுமா? நான் போயிடுவேன். ஆயிரவர்களை கரம் தட்டி வருக வருகவென திருத்தல பேராலயத்தின் சார்பாக வரவேற்போம். ஆயுடைய தலைமையிலே இப்போது கொடியானது அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு இந்த கொடிமரத்திலே ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் பக்தியோடு இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு அருள் கூர்ந்து அனைவரும் அமர்ந்து இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இடம் இருக்கிறவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இதன் கொடியேற்ற நிகழ்வுக்கு பிறகு உடனடியாக மறையுரையானது நிகழ்த்தப்படும். ஆகவே மறையுரை நிகழ்த்தும் போது யாரும் இடத்திலிருந்து அசைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். அருள் கூர்ந்து நீங்கள் அமர்ந்து இந்த திருநிகழ்வில் முழுமையாக பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொடியானது இப்போது புனிதப்படுத்தப்பட்டு ஆயருடைய திருக்கரங்களால் நம்முடைய கொடிமரத்தில் ஏற்றப்படவிருக்கிறது. முழுமையாக இந்த திருநிகழ்வுகளில் பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இடம் இருக்கிறவர்கள் அருள் கூர்ந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் அசைவதற்கு, இடத்தை விட்டு எழுந்து நடப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆகவே இந்த திருநிகழ்வு முழுவதுமாக நீங்கள் அமர்ந்து செபிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். போதும் எடுக்காம மாட்டேன்.
அனைவரும் அமைந்து காக்கவும். அருள் கூர்ந்து இப்போது கொடியானது மந்திரிக்கப்படவிருக்கிறது. இடமே இல்லையே. டிக்கெட் கம் வந்துட்டேன் நான். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமையுள்ள எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த அருமையான மாலை வேளையிலே புனித பரலோக அன்னையினுடைய விழாவை கொண்டாட ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த திருக்கொடியேற்ற நிகழ்விலே உம்முடைய அன்பையும் ஆவியினுடைய அருள் கொடைகளையும் பொழிந்து எம்மை வழிநடத்துவீராக. இந்த நாளிலே இந்த திருக்கொடியை காண்போர் அனைவரும் உம்மை சிறப்பான முறையிலே மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்தை, உம்முடைய திருப்பெயரை அவர்கள் புகழவும் ஆண்டவரே அவர்களுக்கு அருள் புரிவீராக. இந்த நவ நாட்களிலே இந்த கொடியை காண்போர் அனைவரும் இந்த கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி எழுவனவாக. ஆண்டவரே, பரலோக அன்னை வழியாக நாங்கள் அனைவரும் விரும்பி எதிர்பார்க்கின்ற அனைத்து நன்மைத்தனங்களையும் வரங்களையும் கொடைகளையும் இறைவனிடமிருந்து நீர் வாரி வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின்கனியாகி இயேசு ஆசி பெற்றவரை. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த திருக்கொடியை ஆசீர்வதிப்பாராக. தந்தையினுடைய திருக்கொடியை இப்போது அர்ச்சித்து புனிதப்படுத்தி இந்த கைகளில் கட்டி இப்போது வெளியேற்றப்படுகிறது. ஆகவே இதனை தயாசை வரை அன்னையினுடைய புகழை பாடி நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கைகளை வைத்து நாம் ஜெபித்துக் கொண்டே ஜெப மனநிலையோடு நாம் இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம், மன்றாட்டை தயவாய் கேடும். ஈனோ என்றமை நீர் தள்ளாமல் ஏக்கால துணைதற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா,
ஏற்றன்பாகயமை மாறும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, பரலோக தாயே வாழ்க, விண்ணக மண்ணக அரசியே வாழ்க, பார்போற்றும் அரசியே வாழ்க, புதுமை நகர் அரசியே வாழ்க, பரலோக தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க, பரலோக தாயே வாழ்க. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமாய், மாண்புயர் ஏழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, அரசியே வாழி, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, பரலோக தாயே வாழ்க, போற்றும் அரசியே வாழ்க, எங்கள் குல விளக்கே வாழ்க, தாயே வாழ்க, மரியே வாழ்க, அம்மா வாழ்க, மரியே வாழ்க, மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவாய், வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே, மூதாதை தாயாசை முற்பாத முற்றாய், தாயே நீயானதால் மாதே நீ பெற்றாய், வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே, ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நாம் ஒவ்வொரு மன்றாட்டுகளும் இந்த கொடியின் வழியாக இப்போது அதனோடு கட்டி இணைக்கப்பட்டு அன்னையோடு இணைந்து இந்த பரலோக வாசலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இந்த கொடியை நோக்கி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். உங்கள் வாழ்வின் தேவைகளுக்காக, உங்களுடைய வாழ்வில் இழந்து போனவற்றை பெற்றுக் கொள்ளும்படியாக, இழந்து போனதை தேடி மீட்பதற்காகவே மாநிலமகன் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மகனை பெற்றெடுத்த தாய் இன்று நமக்கு நிறைவான நல்வாழ்வை தரும்படியாக, என் நாடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெரும் பொருட்டு இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரை இந்த உலகத்திற்கு கொடுத்து நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நம் தாய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தாயினுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு வந்து நிற்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும், நம்முடைய பொருளாதார நலன்கள் பலப்படுத்தப்படவும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படவும், குழந்தை பாக்கியங்கள் வரங்கள் கிடைக்கும்படியாக, தலைமுறை தலைமுறையாய் நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழும்படியாக இந்த நேரத்திலே, இந்த கொடி கட்டப்படுகிற இந்த நேரத்திலே நம்முடைய எண்ணங்களை இந்த கொடிமரத்தோடு கட்டுவோம். நம்முடைய ஜெபங்களை இதனோடு கட்டுவோம். நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் அந்த தாயினுடைய மகத்துவமான பரிந்துரையால் இன்று நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி அன்னைக்கு நாம் புகழ் பாடல் பாடுவோம். வாழ்க 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 மரியே வாழ்க வாழ்க
வாழ்க மரியே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள், திடம் கொள்ளுங்கள், வீறு கொள்ளுங்கள். கடவுளாகிய ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற சத்தியத்தை இன்று அன்னை மரியாள் அவருடைய உடனிருப்பின் வழியாக ஆண்டவருடைய உடனிருப்பை நமக்கு உறுதி செய்கிறார். அந்த தாயினுடைய மகத்துவமான பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தாய் இந்த இடத்திலிருந்து அநேக மக்களுக்கு அற்புதங்களை, அதிசயங்களை வாரி வழங்கி இன்று மகத்துவத்தில் வீற்றிருக்கிறார். அந்த தாயினுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு இந்த வருடம் முழுவதுமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட, இந்த உலகத்தில் நாம் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற அன்னையினுடைய பரிந்துரையும் மன்றாட்டும் நம் அனைத்து மக்களுக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியாக இறையருள் வேண்டி இந்த இடத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவார். ஆகவே நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நம்முடைய ஜெபங்களை அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அந்த தாயினுடைய மகிமை இந்த இடத்திலே அநேக புதுமைகளையும் அதிசயங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்ட இந்த இடத்திலே அந்த தாயினுடைய மகத்துவம் இந்த இடத்தில் இன்றும் அழியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக திரு அவை இதனை அங்கீகரித்து திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே நாம் பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்கிறோம். வரலாற்று சிறப்பு, பண்பாட்டு செழுமையும் நிறைந்திருக்கிற இந்த இடத்திலே அன்னை மரியாள் உன்னதமாக இந்த இடத்திலே ஆளுகை செய்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற அடையாளமாக இது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பேராலய பரிபூர்ண பலனை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை நாம் பெற்றுக்கொண்டு இந்த இனிமையான ஆசிரியை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வேளையிலே நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த திருக்கொடியை ஏற்றி நம்முடைய விழாவை சீரும் சிறப்புமாய் நாம் ஆரம்பிக்க அவர் இன்று நமக்காக ஜெபித்திருக்கிறார். இந்த திருக்கொடியை ஏற்றி அந்த நிகழ்வை நிறைவு செய்கிறார்கள். ஆகவே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய ஆயர் அவர்களை அன்போடு வரவேற்போம். இந்த கொடியேற்ற வைபவத்தை அவர்கள் இப்போது நமக்காக நிகழ்த்தி அன்னையினுடைய பரிந்துரைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து இன்று மன்றாடி ஜெபிக்கிற இந்த வேளையிலும் நம்முடைய ஆசீர், அவருடைய ஆசீர் நம்ம அனைவருக்கும் நிறைவாய் இந்த இடத்திலே கிடைக்கிறது என்ற நம்பிக்கையோடு அன்னைக்கு நாம் புகழ் சாற்றுவோம். நம்முடைய ஆயர்வர்களை அன்போடு வரவேற்று இதர கொடியை ஏற்றி வைக்குமாறு திருத்தல பேராலயத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி இந்த கொடி மேலே ஏற்றப்படுவது போல ஜெபங்கள் இப்போது கேட்கப்படுகிறது.
என்னுடைய திருக்குடியானது ஏற்றப்பட்ட குடிமரத்துக்கு முன்பாக மறையுரை நிகழ்த்தப்படவிருக்கிறது. ஆகவே அனைத்து மக்களும் தயவு கூர்ந்து அமருங்கள். யாரும் இடத்தை விட்டு அசைய வேண்டாம். அருள் கூர்ந்து அனைத்து இறை மக்களும் அமர்ந்து இந்த அருளுரைக்கு செவி கொடுக்குமாறு அன்போடு கேட்கிறோம். எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். யாரும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம். மற்றவர்களுக்கு நீங்கள் தொந்தரவாக இருக்க வேண்டாம். பக்தியோடு நாம் வந்திருக்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரையை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தாயினுடைய மகன் ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகள் இன்று நம்மை திறப்படுத்தட்டும். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். அருள் கூர்ந்து யாரும் இடத்தை விட்டு அசைய வேண்டாம். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். முன்னால் இருக்கிறவர்கள் கொடிமரத்திற்கு அருகில் இப்போது யாரும் வர வேண்டாம். அருள் கூர்ந்து இந்த அருளுரை முடிந்த பிறகு திருப்பலி நடைபெறும். ஆகவே பரிபூர்ண பலன் இந்த அருளுரையிலிருந்தும் தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலியிலும் நீங்கள் முழுமையாக பங்கு பெற்று இறையருளை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாதபடி இந்த அருளுரையில் முழுமையாக பங்கேற்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தியேசுவில் அன்புரைந்த சகோதர சகோதரிகளே, பரலோக தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்பு மக்களே, இன்றைய நாள் இந்த திருவிழாவுடைய மிக முக்கியமான கொடியேற்ற நாள். இந்த கொடியேற்ற கடவுளை தேடல் நம்முடைய வாழ்க்கை என்பதை ஒரு தேடலாக இருக்கிறது. நாம் அனைவரும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பக்தி முயற்சிகளிலும் நாம் கடவுளை அணுகிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே அதை நாம் நினைத்து பார்க்கின்றோம். திருவிழத்திலே நாம் பல பேரை பார்க்கின்றோம், பல மனிதர்களை பார்க்கின்றோம்.